இந்த உலகத்தை தாயாய் காக்க ஒரு தேவி தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்தார். அவரின் திருமணம் நடந்திருக்கலாம், ஆனால் உலகத்தின் நலனுக்காக அது நடக்கவில்லை. அவர்தான் கன்னியாகுமரி பகவதி அம்மன். பண்டைய காலத்தில் பகவதி அம்மன் பார்வதியின் அவதாரமாக சிவபெருமானுடன் திருமணம் செய்ய திட்டமிட்டார். திருமண ஏற்பாடுகள் அனைத்தும் முடிந்தது. திருமண நாளாகிய அன்றிரவு சிவபெருமான் சுசீந்திரத்திலிருந்து வருவதாக இருந்தார். பகவதி அம்மனும் திருமணத்திற்கு தயாராகி திருமண குளத்தில் காத்திருந்தார். ஆனால் தேவலோகத்திலும் பூலோகத்திலும் கடும் பரிதாபம் ஏற்பட்டது. உலகத்தையே தாயாக பாதுகாக்கும் அம்மன் திருமணம் செய்து கொண்டால் தன் வீரியத்தை கணவனுக்கே சமர்ப்பித்து விடுவாள். அதனால் உலகமே பாதுகாப்பற்றதாகிவிடும் என்று தேவர்கள் பயந்தனர். இவை அனைத்தும் சிவபெருமானின் திருவிளையாடல் என்பதை அறிந்த நாரத முனிவர் தேவர்களுடன் இணைந்து ஒரு சூழ்ச்சியில் ஈடுபட்டார். அதாவது, விடிவதற்கு முன்பாக சிவபெருமான் திருமணம் நடைபெறும் இடத்திற்கு வந்தால் மட்டுமே திருமணம் நடைபெறும் என ஒரு சூழ்நிலையை உருவாக்கினார். சிவபெருமானும் திருமணம் நடைபெறும் இடத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தார். அப்போது நாரத முனிவர் சேவலாக உருமாறி ஒளியை எழுப்பி இரவை பகலாக மாற செய்தார். திருமண நேரம் தவறிவிட்டது என எண்ணி திரும்பி போனார் சிவபெருமான். இதை அறிந்த அம்மன் திருமணத்திற்காக காத்திருந்த நிலையில் மிகுந்த வருத்தத்துடன் கோபமாகி திருமணத்தை கைவிட்டார். அதற்கு பிறகு தனிப்பட்ட கன்னியாகவே உலகத்தை காப்பதாக இங்கேயே வீற்றிருந்து மக்களை பாதுகாத்து வருகிறார். அவரே கன்னியாகுமரி பகவதி அம்மன்.